ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. ஒரு கெட்ட விஷயத்தை விட போறீங்கன்னா பெருசுலேருந்து ஆரம்பிங்க. ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. உடனடியாக இப்போ சிலர் என்ன செய்யணும், ஒரு தொழணும்னு முடிவு எடுக்கிறது, அதோட அவசரமா 5 நேரமும் முன்பின் சுண்ணத்துக்கள் மொத்தமாக எத்தனைக்குன்னு கேட்கறது, ஒரு 12 நஃபிலான தொழுகைகள் அதையும் கேட்டுக்கிறது, வேறவா இன்னும் நிறைய இன்னும் தொழலை சரியா, வேறவா 20 தொழுகை 11 தெளிவான ஆதாரம் இருக்குதா, என்ன இல்லாமல் ஒன்றும் தொழலை. ஆனால் அவரோட சிந்தனை வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் நினைச்சிடும். அது இப்படி வந்த உடனே இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்தால் என்ன செய்யணும், செய்யணும். அதுக்கு முதலாக உழைக்கணும். அதுக்கு முதல்ல உழைக்கணும். ஏற்கனவே வட்டி நிற்கிறோம், ஹலாலான உழைப்பு போன்னு இப்படியே செய்தா என்ன செய்ய வேண்டாம், எங்கே ஆரம்பிக்க விட மாட்டான். அப்படியே சுற்றி கடைசி நேரம் வாரத்தில் என்னென்னால் கடைசி வாரத்தை லாயிலா இல்லாமல் முசல்லா சொன்னா சொருக்கம் தானே, அதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம். அதை வச்சு அது இல்லாமல் மூத்தாயிடுறது. இது வந்து இப்லீஸுடைய ஒரு பாதை. உங்களை நீங்க நல்ல வேண்டு ஒரு முயற்சி எடுக்கிறது வழங்கிட்டா கெட்ட பாதையை கொண்டு போக மாட்டான். நல்ல பாதையிலே அங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டே இருப்பான். செய்ய விடாம அந்த பக்கத்துக்கு போய் இந்த பக்கத்துக்கு போய் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவான். கொண்டு போக நாங்கள் சோர்வடைய ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் புறக்கணிக்க ஆரம்பிப்போம். அப்ப அதனால சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். கெட்டதை விட போறோமா பெருசுல இருந்து என்ன செய்யணும், விட வேண்டும் என்று சொல்றாங்க.